ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் விருந்துன்னு சொன்னாலே வாழை இலை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். உணவையும் வாழை இலையும் ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த வாழை இலையை வைத்து தான் நம்ம இப்போ ஒரு நிலைவாசல் அலங்காரம் பண்ண போகிறோம். நான் ஒரு பெரிய இலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது தலைவாழை இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழை இலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட ஒரு பகுதியை வச்சு தான் நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். அந்த மற்றொரு பகுதியை இலை கிழியாமல் ஒரு கத்தியை வச்சு அப்படியே நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த பகுதி தேவையோ அந்த பகுதியை கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றொரு பகுதியை நம்ம பூஜைக்கோ இல்லை நம்ம வீட்டு தேவைக்கோ பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெவிகால் பாட்டிலை எடுத்து இலையோட தலைப்பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் நம்ம ஒரு ஜிக்சாக் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். அதாவது நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜிக்சாக் மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்டு இலையோட நுனி பகுதியை வேணால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சேஃப் வரணும் இல்லையா, அதுக்காக நம்ம இலையோட நுனி பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜிக்சாக் டிசைன் போட்ட பின்னாடி மீத இருக்கிற பெவிகாலை அந்த டிசைனுக்குள்ளே அப்படியே நல்லா அமுத்தி விடலாம். அமுத்திட்டு நல்லா கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்படியே பசையை நல்லா தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விட்ட பின்னாடி அதில் தான் நம்ம இந்த பூவை போட்டு அலங்காரம் பண்ண போகிறோம். அதனால அந்த பூ ஒட்டுற மாதிரி நல்லா அந்த பசையை நல்லா தேவையான அளவு போட்டு நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம தினந்தோறும் வாழை இலையில சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். வாழை இலையில உணவு சாப்பிட்டோம்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். நம்மளால டெய்லி வாழை இலையில சாப்பிட முடியாது. அதனால வாரத்துக்கு 2 தடவையாவது வாழை இலையில நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போது நம்ம அந்த பெவிகாலை எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டாச்சு. இந்த டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இதில் நம்ம பூக்களை நல்லா உதிர்த்து வச்சுக்கணும். நம்ம என்ன பூ இருக்குதோ நம்மக்கிட்ட, செவ்வந்தி, ரோஜா அந்த மாதிரி, அதுனா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை மல்லி அந்த மாதிரி பூக்கள் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நான் செவ்வந்தியையும் ரோஜாவையும் நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். அதோட காம்பெல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா காம்பு இருந்ததுன்னா நான் அந்த இதில் ஒட்டாது இல்லையா, அதனால் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா உதிர்த்து வச்சுருக்கிறேன். அந்த பூவை அந்த அந்த கம் தடவி இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போட்டு அப்படியே நல்லா கையால் நல்லா அப்படியே அமுத்தி விட்டுக்கிட்டே வாங்க. அந்த பசை காயிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே அமுத்திட்டே இருந்தோம்னா நல்லா அந்த பூ அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். தேவையான உதிரி பூவை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு டிசைன்லேயும் அந்த உதிரி பூவை போட்டு நல்லா கையால் மெதுவாக பொறுமையாக அமுத்தி விடுங்க. நம்ம வாழை இலையில் சூடான உணவுகளை பரிமாறி சாப்பிடும்போது இலையில் இருக்கிற குளோரோஃபில்ங்கிறது நமக்கு அல்சர், தோல் நோய், இன்னும் சில நோய்கள்லாம் வராமல் தடுக்குமா நமக்கு. பூவை எல்லா டிசைன்லேயும் போட்டு விட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இலை காய விட்டுட்டு அப்படியே இலையை அப்படியே தூக்குனோம்னா இந்த ஒட்டாத உதிரி பூவெல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். நல்லா ஒட்டிக்கிட்ட பூ அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த டிசைன். நம்ம கத்தியை வச்சு அந்த ஜிக்சாக் டிசைன் வர்றது மாதிரி நல்லா அந்த பூவை சரி பண்ணிக்கலாம். நான் பக்கத்தில் இருக்கிற பூஜை ஸ்டோர்லேருந்து விநாயகர், லக்ஷ்மி, பாதம் அந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன படங்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நம்ம வாழை இலையில் ஒட்டி வீட்டு நிலையில் மாட்டும்போது அந்த தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். முதல்ல நான் விநாயகர் படத்தை ஒட்டிட்டேன். இப்போ நம்ம லக்ஷ்மி படத்தை ஒட்டிக்கலாம். அந்த ஜிக்சாக் டிசைன் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியில் நம்ம ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல கூட கம் போட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பூ வச்சு அதை ஒரு டிசைனாக நம்ம அலங்காரம் கூட பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். என்கிட்ட 6 சுவாமி ஃபோட்டோஸ் இருந்தது, எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கு அடியில் கீழே கம் போட்டு வெல்கம்ங்கிறது நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வச்சுருந்தேன். அந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற விசேஷங்களுக்கு இந்த வாழை இலை தோரணத்தை கட்டும்போது அது ஒரு வர்றவங்களை நல்லா வரவேற்கும் விதமாகவும் இருக்கும். இப்போ நம்ம சூப்பராக வாழை இலையை அலங்காரம் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது புதுசு ஐடியா இருந்தால் கூட அதை கூட நீங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணி நிலைவாசலில் மாட்டிக்கலாம். இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி வாழை இலையில் படைப்பது தான் நம்முடைய வழக்கம். பூஜை அறையில் நெய்வேத்தியம் படைப்பதற்கு வாழை இலையை போடும் இடத்த அப்படியே நம்ம வாழை இலையை போடக்கூடாதான். அதை நல்லா தண்ணியை வச்சு தொடச்சிட்டு அப்புறம் அதில் ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம்தான் அந்த இலையை நம்ம போடணுமா. 1 அல்லது 3 இலை போடணுமா. சில பேர் 2 இலை போடுவாங்க. அது அவங்கவுங்க வழக்கப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இலையோட அடிப்பகுதியை அப்படியே சின்ன சின்ன பீஸாக அப்படியே கிழிச்சு விட்டுக்கலாம். இது வேணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக தலைப்பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் கிழிச்சு விடும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா காற்றுல ஆடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தோரணம் மாதிரி ரொம்ப நல்லா அழகாக இருக்கும்.
சின்ன சின்ன பீஸாக அதை கிழிக்கும் போது தான் பார்க்க நல்லாயிருக்கும். உங்களால் இதை கையில் பண்ண முடியலைன்னா கூட கத்தி வச்சு கூட பண்ணி பார்க்கலாம். நான் முழு இலையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக மெதுவாக தான் பண்ணணும். ஏன்னா வாழை இலை இல்லையா, அது டக்குன்னு அப்படியே கிழிஞ்சிரும். அதனால ரொம்ப மெதுவாக பொறுமையாக பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த வாழை இலையை தூக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த இது ஆடும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம நிலையில தோரணம் மாதிரி கட்டணும் இல்லையா, அதனால இலையோட 2 பகுதியிலையும் வந்து நூல் வச்சு கோர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த நூலை வச்சு வந்து நம்ம வாசலில் வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம விசேஷ தினங்களில் வந்து மாவிலி தோரணம் கட்டுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வாழை இலை தோரணம் பண்ணி கட்டி பாருங்க. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த தோரணத்தை எங்கள் வீட்டோட நிலைவாசலில் கட்டிட்டேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடே அப்படியே நிறைஞ்சு நல்ல அழகாக இருக்குது. அந்த வாசலே அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இப்படி நான் இந்த வாசலில் வந்து பார்த்ததே இல்லை. நான் மாவிலை தோரணம் தான் கட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி வாழை இலை தோரணம் கட்டினதில்லை. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷ தினங்களில் இந்த மாதிரி ஒரு வாழை இலை தோரணம் பண்ணி நிலைவாசலில் மாட்டி பாருங்கள். வீடே நல்லா லக்ஷ்மிகரமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி மாவிலை தோரணம் கட்டாமல் ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி வாழை இலை தோரணமும் கட்டி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.